ஆனா நீங்க முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு? 400 வாங்க. 2000 ரூபாய். 60 ரூபா. 1300 ரூபா. 600 ரூபா. 6000 ரூபா. 3500 ரூபா. 13000 ரூபாய் வாங்கினேன். நீங்க அந்த முதல் வாங்கின சம்பளத்தை எடுத்துட்டு போய் யாருக்கிட்ட? அம்மா கிட்ட தானே கொடுத்தேன். எங்க அம்மாட்ட கொடுத்தேன். எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மாவோட அம்மா கிட்ட கொடுத்தேன். நான் அவங்கள்ட்ட தான் வளர்ந்தேன். எங்க அம்மா கையில தான் கொடுத்தேன். என்னோட அண்ணா கிட்ட தான் கொடுத்தேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஆனா அவர்கிட்ட அமௌண்டா கொடுக்கல. அதை வீட்டுல கொடுக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு மொத்தமா அந்த 15000 ரூபாய்க்கும் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அதை கட்டாம வச்சிருக்காங்க. அம்மா அப்பாவால என்னை வளர்க்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க தூக்கிட்டு போய் அவங்க என்னை வளர்த்ததுனால நான் அவங்கள்ட்டே தான் இருந்தேன். எனக்கு அம்மா அப்பாங்கிறதே 15 வயசுக்கு மேலே தான் தெரியும். மாச சம்பளம் எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த கொடுத்த உடனே. அந்த 3500 அந்த ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப பெரிய சம்பளமா தெரிஞ்சது. அவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அவங்க எனக்கு கொடுக்கறது 50 ரூபா 20 ரூபா தான் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நான் சம்பாரிச்ச முதல் ஒரு வரவு. ஆனா நீங்க முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு? 400 வாங்க. மாசத்துக்கா இல்ல மாசத்துக்குண்ணா? மாசத்துக்கு. ஆமா. ஓகே, எந்த காலகட்டத்துல? 2000 2000. பார்லர் சம்பந்தமா, பியூட்டிஷியன் சம்பந்தமா சம்பாரிச்சேன். அதுல மேக்கப் போனேன். ஃபர்ஸ்ட் மேக்கப் எனக்கு 2000 ரூபாய். அதுல சம்பாரிச்சேன். ஒரு மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்லர் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போய் மேக்கப் போட்டது 2000 ரூபாய். நீங்க முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளோண்ணே? 60 ரூபா. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 60 ரூபா. எந்த காலகட்டத்தில்? அது இருக்குண்ணா ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல ப்ரோ, நான் வேலைன்னு வெளியிலலாம் எதுவும் போல. நான் பிஸ்னஸ்னா அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் நான் என் பையனை நீ சொல்லக்கூடாது, நீ ஒரு யாரோ அப்படின்ற மாதிரி தான் நீ அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஏன்னா எனக்கு அப்போ அவங்க சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் மந்த் அங்கே வேலை பார்த்து சேலரி கொடுத்தாங்க. ஒரு 15,000 கொடுத்தாங்க. 1300 ரூபா. 2001 அந்த காலகட்டம். 2001ல 1300 மாத சம்பளம். ஒரு மாசத்துக்கு அவ்வளோ சம்பளம். 600 ரூபா. 600. எப்போ? 98ல் 6000 ரூபா. 2012ல் 6000. 3500 ரூபா. 3500. எந்த ஆண்டுல? 2009ல். ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி 13000 ரூபாய் வாங்கினேன். மந்த்லி. எந்த காலகட்டத்தில்? அது ஒரு 2 வருஷம் முன்னாடி. 1200 திராம்ஸ் துபாயில். ஓகே. நீங்க அந்த முதல் வாங்கின சம்பளத்தை எடுத்துட்டு போய் யாருக்கிட்ட? அம்மா கிட்ட தானே கொடுத்தேன். அந்த தருணம் எப்படி? அப்பா நல்லா இருந்ததுண்ணே. அப்பா நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ சரி அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு மொத்தமா அந்த 15000 ரூபாய்க்கும் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். அது யார் கொடுப்போம் கையில அம்மாவுக்கு கொடுப்போம் அப்படி தோணல. அவங்களுக்கு புடவையா எடுத்து கொடுத்துட்டா இன்ன வரைக்கும் அதை கட்டாம வச்சிருக்காங்க. நான் மாச சம்பளம் நான் சம்பாரிச்சு நான் வாங்கினேன். என்னதான் எங்க அப்பாவோட பிசினஸ்ல இருந்து நான் பார்த்தாலும் அது நான் சம்பாரிச்ச மாதிரி தானே. நான் இப்போ அதே வேற இடத்துல நான் வேலை பார்த்துருந்தாலும் அந்த இடத்துலயும் அந்த சேலரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்போ நான் அது வீட்டில் யாருக்கும் கொடுக்கணும்னு தோணல, எனக்கு நம்ம செலவு பண்ணிக்குவோம் அப்படின்னு தோணல. மொத்தத்துக்கும் அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. சரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சரி அம்மாவுக்கு மொத்தமாக அதை போட்டு ஒரு புடவை ஒன்று எடுத்து கொடுத்து. நீங்கள் சாரி இல்லாமல் என்ன கொடுத்துருந்தாலும் தன்னோட பையன் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்லை இன்னும் அதிகமாக சம்பாதிச்சிருந்தா இப்போ சாரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அந்த ஃபீல் இருக்குது. இன்னும் ஏதாச்சும் பண்ணணும், அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஆனால் அவர்கிட்ட அமௌண்டா கொடுக்கல. நாங்கள் திங்ஸ் இது மாதிரி வாங்கிக்கிட்டோம். வீட்டு யூஸ்க்காக அதை பண்ணிக்கிட்டோம். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? முதல்ல சந்தோஷம் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை படிக்க வச்சு கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு அவங்கள படிக்க வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு போய் ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் போட்டு சம்பாரிச்சு அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தேன். நீங்கள் இப்போ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுத்தீங்க? எங்க அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா கிட்ட. அது எப்படி இருந்துச்சு? ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான். வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா? சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1300ங்கிறது அன்னைக்கு பணம் இல்லை. நான் சம்பாரிச்ச முதல் ஒரு வரவு, எங்கள் குடும்பத்துக்கான முதல் வரவு. அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்து எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2002 அப்படிங்கிறப்ப 1300 ரூபா சம்பளங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இருந்தாலும் பெத்த பிள்ளை நம்மள்ட்ட கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சேலரியை வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுத்தேன்? எங்கள் அம்மாவோட அம்மா கிட்ட கொடுத்தேன். நான் அவங்கள்ட்ட தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா அப்பா அவங்க வளர்க்கல, அவங்க அம்மாச்சி வீட்லேயே வளர்ந்தேன். அதனால அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன். பாட்டி இல்லை, நான் சின்ன பிள்ளையிலே எங்களால் அம்மா அப்பாவால் என்னை வளர்க்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க தூக்கிட்டு போய் அவங்க என்னை வளர்த்ததுனால நான் அவங்கள்ட்டே தான் இருந்தேன். எனக்கு அம்மா அப்பாங்கிறதே 15 வயசுக்கு மேலே தான் தெரியும். அது வரையுமே நான் அவங்கள்ட்டே தான் இருந்தேன். அவங்கள்ட்ட தான் நான் சம்பளம். நீங்கள் முதல்ல அந்த சம்பளத்தை வாங்கி அவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அவங்க எனக்கு கொடுக்கறது 50 ரூபா 20 ரூபா தான் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லா காசுமே அவங்க தான் கொடுத்துக்குவேன்.
அவங்க எனக்கு எல்லாமே நல்லது பண்ணிருக்காங்க. நீங்க கொடுத்தாலுமே கூட அவங்க உங்களை பார்த்து பார்த்துக்கோ. எங்கள் அம்மா கையில் தான் கொடுத்தேன். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்தது. மாத சம்பளம் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த கொடுத்த உடனே. ரொம்ப ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. அந்த 3500 அந்த ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பெரிய சம்பளமாக தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 3500 எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய சம்பளம். அப்போது என்னோட அண்ணா கிட்ட தான் கொடுத்தேன். அண்ணா கிட்ட தான். ஏன்னா அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தார். அப்பா சின்ன வயசுல இருந்தாங்க. அதனால் அண்ணன் தான் எல்லாம் பார்த்தாங்க. அதனால் அண்ணன்கிட்ட தான் போய் கொடுத்தேன். அந்த தருணம் எப்படி நீங்க ஃபீல் அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு சம்பளம் மாதம் சம்பளம் வாங்கும்போது. அதை வந்து வீட்டில் கொடுக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? நல்லா சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாண்டியன் போய் சம்பாரிச்சு அனுப்புறாப்புல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்ட வீட்டுக்கு தானே, ஊருக்கு தான் போகிறோம். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கு, அவளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக. இப்போ என்ன ஒர்க் பண்ணி இப்போ ட்ராவல்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, இது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். சொல்லுங்க. நீங்க வாங்கின அந்த சேலரி வந்து இப்போ நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமாம், நான் எக்ஸ்ட்ராவே அதிகமாக கொடுக்குறேன். இல்லை, அதான் சொல்றேன். நீங்க வாங்கின அந்த நிலைமை மாறி நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்க்குறேன். அது உங்களுக்கு மனநிறைவா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு இப்போ நான் ஒரு 4 பேருக்கு வேலை தரேன். மன திருப்தியாக இருக்கு. நமக்கு நல்லாவே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பா இல்லாத நேரத்துக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தான், வேறு எதுவும். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சா கூட பத்த மாட்டுதுன்னா, வாடகை கொடுத்துக்கின்னு நம்ம சாப்பிடவோ போக தான் சரியாக இருக்குது. 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல, அவ்வளோதான்.